ஸோ இந்த முத்ரா லோன்ங்கிறது ரொம்ப ஒரு பிரதம மந்திரி கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு ஸ்கீம். இந்த முத்ரா லோன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முத்ரா லோன் வந்து நாட்டுல வந்து நிறைய ஃபார்மல் செக்டர்ஸ் இருக்கு, இன்ஃபார்மல் செக்டர்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூ விற்கிறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, சின்ன சின்ன தள்ளுவண்டியில வச்சு உணவுப் பொருள் அதெல்லாம் விற்கிறவங்க, சின்ன சின்ன டிஃபன் இதெல்லாம் ஸ்டால் போட்டு பண்றவங்க, இவங்க எல்லாமே இன்ஃபார்மல் செக்டர் அப்படிம்பாங்க. அதாவது இந்த அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க எப்படி எந்த பேங்க்ல இருக்காங்க, எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு பேங்க் கடன் எல்லாம் போய் சேருது, அண்டு இவங்க வந்து இதெல்லாம் பத்தி அவங்களுக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் நம்ம வாங்கலாம், என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்ட என்ன மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கு, நமக்குன்னு என்ன ஸ்கீம் இருக்கு, நம்ம இந்த மாதிரி இருக்குமே நமக்கு லோன் ஏதாவது கொடுப்பாங்களா, இந்த பேங்க்லாம் கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க. நான் சொல்றது செருப்பு தைக்கிறதுல இருந்து பானிபூரி விற்கிறவங்க, சின்ன சின்ன டிஃபன் ஸ்டால் வச்சிருக்கவங்க, சின்ன ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி வச்சு இது பண்றவங்க, இவங்களாம் வந்து யார்கிட்டயாவது ஆட்டோ வாங்கி சேட்டுக்கிட்ட வாங்கி இது பண்ணி அவங்க அவங்களுக்கு போட்டுவாங்க. அவங்க கிட்ட லோனை வாங்கி மாசம் மாசம் எவ்வளோன்னு கட்டுவாங்க. இந்த முத்ரா யோஜனா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா அந்த ஸ்கீமை இவங்க கொண்டு வந்திருக்காங்க.